அண்மை செய்தி அமலாக்கத்துறை சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான 86 வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் சிறப்பு அமர்வு அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது. பண பரிவர்த்தனை சட்டம் பிரிவுகள் 50, 63 ஆகியவை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பண பரிவர்த்தனை சட்டப்பிரிவுகளை அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்துவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அமலாக்கத்துறையானது கடந்த 10 ஆண்டுகளில் பல வழக்குகளை தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்குகளில் முக்கியமாக இந்த அமலாக்க பிரிவு சட்டத்தின் 50, 63 பிரிவுகள் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த 2 பிரிவுகளுமே தற்போது அமலாக்கத்துறையால் தவறாக பயன்படுத்தப்படுவதாக மனுதாரர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டி வாதிட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த 2 சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறைக்கு எதிரான 86 வழக்குகள் விசாரிப்பதற்காக தற்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் ஒரு சிறப்பு அமர்வை அமைத்துள்ளார். நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, MM சுந்தரேஷ், பெல்லா திரிவேதி ஆகிய 3 நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வை தற்போது தலைமை நீதிபதி அமைத்திருக்கிறார். இந்த அமர்வானது இந்த அமலாக்கத்துறை சட்டங்கள் தொடர்பான முக்கிய பிரிவுகள் 50, 63 செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்பது தொடர்பாக விசாரிக்க இருக்கிறது. இந்த 83 வழக்குகளிலும் முக்கியமாக அதாவது BRS கட்சியினுடைய KA கவிதா உள்ளிட்ட பலர் தொடர்ந்திருக்கிறார்கள். பல தொழில் அதிபர்களுக்கு எதிரான வழக்குகள், பல நிறுவனங்களுக்கு எதிரான வழக்குகள் உள்ளன. இந்த 86 வழக்குகளும் ஒட்டுமொத்தமாக வரும் 23ஆம் தேதி அன்று இந்த சிறப்பு அமர்வு முன்பாக விசாரணைக்கு வர இருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.